எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விட்டாயா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம் தானே. இப்பொழுது கூடிய தேவசபையிலே இந்த பூலோகத்திலே பொய் சொல்ல மெய்யணும், தந்தாரம் என்று பிறதாரம் மெச்சிக்காதவும் எவனேரும் இருக்கிறார்களா என்று சந்தேகம் தேவேந்திரனுக்கு. ஆமா, தேவேந்திரனுக்கு சந்தேகம் இருக்கிறாது என்று சொன்னான் வசிஷ்டன். இல்லை என்று சொன்னேன் நான். தெரியும் தானே? நல்லா தெரியும். சண்டை பெரிய வலுவான சண்டை, தாடிக்கு சண்டை. ஒரே வேடிக்கை வாக்குதான். புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன். என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோம், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒன்னும் செய்யலையே. அவளை இங்கிட்டு தள்ளு. எங்கிட்ட தள்ளு? யார் இந்த குழந்தை? அவளையே கேட்டேன். வந்த காரியத்தை மறந்து பாவம் பச்சிலம் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறாய் கருணைகரா. என் தலை பாலியல் பலாத்காரம் நான் பண்றேன்னா? என்னைய மல்லாக்க போட்டு மூக்க உரிச்சது அவ. நான் பலகாரம் தான் பிரபு பண்றேன், பலாத்காரம் பண்ணல. ஏ பெண்ணே, வா இப்படி. ஓ பெண்ணே, வா இப்படி. வா இப்படி போ. ஒன்றும் பயப்படாத, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இந்த தண்ணி காய்வதற்கு இல்லைன்னா நான் வேற ஆளை ரெடி பிடிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டே இருக்கு. பூலோகத்தினோட லட்சணத்தை பார்த்தாயா? ஆமாம், உலகத்திலே வந்தவுடனே எனக்கும் இந்த மாயை கண்ணை மறைத்து விட்டது. கருணைகளா, எங்கே எடுத்த சபதத்தில் தோல்வியை தழுவி விடுவோமோ என்று எனக்கு சற்று கலக்கமாக இருக்கிறது. எப்படி அந்த ஹரிச்சந்திரனை வெல்லப் போகிறேன் என்று தெரியவில்லை. எப்படி வெல்ல? என்ன சுவாமி இது? தாங்கள் கலங்குவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவோமா இல்லையா என்று உங்களுக்கு கலக்கமா? ஹரிச்சந்திரனை பொய்யனாக்குவது உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரமமான காரியமா? நீங்கள் நினைத்தால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? தாங்கள் யார்? தங்களுடைய பலம் என்ன உங்களுக்கு தெரியாது. யானையின் பலம் அதற்கு தெரியாதா? அதனால்தான் அவ்வளவு பெரிய மிருகத்தை சாதாரண மனிதன் அதை கொண்டு வந்து கட்டி வைத்து பிச்செடுக்க விடுகிறார். உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. 60,000 ஆண்டு காலம் மக்கள் தவம் செய்தவர் தாங்கள். பிரம்மரிஷி, ராஜரிஷி என்ற பட்டத்தை பெற்றவர் தாங்கள். ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்து அந்த அரசை துறந்து ஆடை ஆபரணம் மணமுடி செங்கோல் இதையெல்லாம் வெறுத்து காவி உடை தரித்து மா முனிவனான ஆன தாங்கள் காரியத்தில் தோல்வி அடைவதா? ஏன் இந்த உலகிற்கே காயத்ரி என்ற மந்திரத்தை உருவாக்கியது யார்? தாங்கள் தான். தங்கள் 2 கரம், 2 கால்கள், தங்கள் சிரம், இது 5 உறுப்புகளையும் திரியாக்கி தங்கள் ரத்தத்தையே எண்ணெயாக்கி அதில் பஞ்சமுக தீபமேற்றி காயத்ரி மந்திரத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்தவர் தாங்கள். இவ்வளவு ஏன் சுவாமி இந்த ஹரிச்சந்திரனை பொய்யனாக்க வேண்டும் என்று பிடிவாதமாக வந்திருக்கிறீரே? இவனை வளர்த்த தந்தை திரிசங்கு, அந்த திரிசங்கு சக்கரவர்த்திக்கு அந்தரத்திலே இடமில்லாமல் உதைத்து தள்ளிய போது தங்கள் தவோபலம் அனைத்தையும் சேர்த்து அந்தரத்திலே சொர்க்கம் அமைத்துக் கொடுத்தது தாங்கள் இல்லையா? மறந்து விட்டீர்களா? உங்களால் முடியாத ஒரு காரியமா? சுவாமி, தென் திசையை ஆளுகின்ற யமதர்மனாகிய நான் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, அஷ்டதிக்கு பாலகர்களும் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இந்த காரியத்தில் வெற்றி காண நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று காரியம்தான். இதுவரும் யாராலும் செய்ய முடியாத ஒரு யாகம், எவராலும் செய்ய முடியாத யாகம், செய்ய முயற்சித்தாலும் முடிக்க முடியாத ஒரு யாகம். நாராயணா நாராயணா யாகத்தை தாங்கள் செய்து முடித்தால் வெற்றி தங்களுக்கு நிச்சயம் சுவாமி. யாகத்தை தொடங்குகிறேன். ஒன்பது கட்டு ஹரிச்சந்திரனம் செல்கிறேன். அனைத்தையும் திறந்து அவன் மனைவி மக்களையும் விட்டு அவனும் மயானத்திற்கு வரும் வரை
பரிந்துரை செய்கிறேன். தாங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, என்ன செய்வது? காசிமா சேத்திரத்திலே கங்கா நதி ஓரத்திலே 1000 தொழிலாளர்களுக்கு தலைவனாக வீரபாகு ஹரிச்சந்திரனை எப்படியாவது அங்கு அனுப்பி வைக்கிறேன். வாங்கிடுவோம் அவனிடம் எப்படியாவது ஒரு பையை. சுவாமி, தென் திசையை காத்து வந்தவன் யமதர்மன். எவனாயில் முடிவடைந்தாலும் அவன் பாவ புண்ணிய ஆன்மாக்களின் கணக்குகளை பார்த்து சொர்க்க நரக பதவியை கொடுப்பவன் நான். என்னை காசிமா சேத்திரத்திலே 1000 தொழிலாளிக்கு தலைவனாக வீரபாகுவாக படைக்கிறேன் என்கிறீர்கள். ஹரிச்சந்திரனை எனக்கு அடிமையாக்கிறேன் என்கிறீர்கள். சுவாமி சொல்லுங்கள். ஹரிச்சந்திரன் ஒரு நெருப்பு. அவனை என்னால் நெருங்க முடியுமா? அவனை போய் செல்ல வைக்க என்னால் முடியுமா? நெருப்பு மயானத்தில் எரிவதும் நெருப்புத்தான். கலங்க வேண்டாம். என்னுடைய ஆசையும் அருளும் என்னாலும் உமக்கு உண்டு. சென்று வாருங்கள், சந்திக்கிறேன் உங்களை. தங்கள் ஆசையும் என் தந்தை சூரியன் ஆசையும் இருப்பதால் நான் ஏன் கலங்க வேண்டும்? கடமை செய்கிறேன். வெற்றி தங்களுக்கு. நாடிழந்து நகரிழந்து மனைவி மக்களையும் பிரிந்து மயானத்திற்கு சென்று விட்டான் ஹரிச்சந்திரன். காலகள் இரத்திலே இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிவோம். சென்றிருக்கிறான் இளவரசன் சக்கரவர்த்தி திருமகன் லோகிதாசன். வனாந்திரத்திற்கு சமத்துக்கள் சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறான். சென்று அவனை திரும்பாமலே செய்துவிட்டால் ஓம் ராகராஜாய நமகே, ஓம் சர்ப்பராஜாயனாய நமகே, ஓம் கார்கோடாய நமகே. நாகராஜா, எவர் கண்ணுக்கும் தெரியாமல் எம் கண்ணு வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே.
சபையோருக்கு என் முதல் வணக்கம். தாயே ஈஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, என்னுடைய சோகமான கதையை உன்னிடம் சொல்லி என் மனக்குறை குறைத்துக் கொள்கிறேன் தாயே. ஒரு பெண்ணுடன் மனதை இன்னொரு பெண்ணால் அறிவாய் என்று சொல்லுவார்களே அம்மா, உன்னை என்று எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? என் அன்பு மகனை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா தாயே. ஈஸ்வரி, எனக்கு நீந்த அனம்மா கதி அருள் செய்ய வேண்டும் தாயே. சக்கரவர்த்தியாக வாழ்ந்த அரிச்சராஜனுக்கு மனைவியாக அமைந்து தவத்தாலும் வரத்தாலும் ஈண்டிடத்தின் ஒரு பாலகனை அவன் தான் என் அருமை மகள் லோகிதாசன். சொல்லால் வந்த கடனுக்காக, சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நாட்டை பிரிந்து, நகரத்தை பிரிந்து, குடிமக்களை பிரிந்து துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த விசாமத்திற்கு சேர வேண்டிய திரவியத்தை வாங்குவதற்காக நட்சத்திரகர் என்பவர்கள் கூடவே வந்தார். அந்த ஐயன் என் மன்னவர் கரவில கிட்டியும் நெற்றியில் கல்லையை வைத்து துன்பப்படுத்தினாரே, அதை பார்த்து கொண்டு நாங்கள் யாருக்கு என்ன பாவங்களை செய்தோம், நாங்கள் யாருக்கு என்ன தீங்குகளை செய்தோம், எங்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட சோதனை இறைவா, சோதனை மேல் சோதனையாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, எங்களால் தாங்க முடியவில்லையே, நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்வோம். கானகத்துக்கு சென்ற என் ஆசை மகன் வந்து எப்பொழுது என்னை பார்த்து அம்மா என்று அழைக்கப் போகிறானோ தெரியவில்லையே, நான் என்ன செய்வேன்.
மகனே மகனே மகனே. ஹலோ, இங்கு சந்திரமணி நடிக்கும் பிஆர்ஜி பானுபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என்னையும் என் மகள் லோகிதாசனையும் அழைத்து அம்மா இந்த கொடுமையெல்லாம் எங்களால் தாங்க முடியலம்மா. ஆகையினாலே என்னுடைய சரீரத்தை விற்று அந்த விசாமத்திற்கு சேர வேண்டிய திரவியத்தை கொடுக்க போகிறேன் தேவி என்று கூறினார். மன்னா கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு நெய்யுக்கு யாராவது அழிவார்களா? தங்கள் அருகிலேயே நானும் நமது மகள் லோகிதாசன் இருக்கும் பொழுது தங்களுக்கு என்ன மன்னா கவலை? தங்களுக்கு கவலை வேண்டாம், எங்களை விற்று அந்த கடனை கொடுத்து விடுங்கள் நாதா என்று கூறினேன். தேவி மாலையிட்ட நாள் முதல் உன்னை விட்டு பிரிந்ததில்லையே, இப்பொழுது நான் எப்படி பிரிந்து உயிர் வாழப் போகிறேன் தேவி தேவி. என்ன செய்வது? சத்தியத்தை காப்பாற்ற வேண்டுமே, கடமையை செய்யுங்கள். என்னையும் என் மகன் தேவதாசனை வளைத்துக் கொண்டு தெருவாக வீதி வீதியாக ஆடு மாடுகளை விலை கூறுவது போல விலை கூறினார். எங்களை வாங்குவதற்கு ஒருவருமே முன் வரவில்லை. மன்னா, உங்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெற்ற எனக்கு துன்பத்தில் பங்கு பெற வழியில்லையே நாதா என்று கண்ணீர் வடித்தேன். கண்ணே கலங்காதே, தரைவேந்தர் என்ற வீதி உண்டு, அங்கே வா சென்று பார்க்கலாம் என்று அழைத்துச் சென்றார். அங்கே சென்றவுடன் எல்லாம் கற்றுணர்ந்த காலகண்ட ஐயர் எங்களை விலைக்கு வாங்கினார். நான் வேந்தனை பிரிந்தேனே, என் மன்னவரை பிரிந்தேனே, என் மணாளனை பிரிந்தேனே. அவர் எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, என்ன செய்கிறாரோ தெரியவில்லையே மன்னா. மணமுடித்த பெண்ணுக்கு என்ன தேவை? மணாளனுக்கு பணிவிட செய்ய பாக்கியம் தானே வேண்டும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கவில்லையே பிரபு. நான் ஏன் செய்வேன், நான் ஏன் செய்வேன்? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, சிந்தனையில்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, நிம்மதியில்லை. நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, சிந்தனையில்லை. காயும் நிலா வானில் வந்தார், கண் உறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பின் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை, சிந்தனையில்லை.
உந்தன் எல்லையிலே வந்திடுவேனே நான் வந்திடுவேனே நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை தாயும் நிலா வானில் வந்தாள் கண் உறங்கவில்லை உன்னை கண்டு கொண்டு நான் முதலாய் உன் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை மன்னா உங்களை விட்டு பிரிந்து நான் படும் வேதனையை பாருங்கள் எங்கே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் தான் என் அருகிலேயே இல்லையே மன்னா என்னையும் என் மகள் லோகிதாசரையும் அந்த ஐயரோட ஒப்படைத்து விட்டு சென்றார் அந்த ஐயர் என் மகனை பார்த்தார் அடே லோகிதாஸ் ஐயர் அழைத்தார் ஐயோ ஐயர் கோபமாக இருப்பது போல் தெரிகிறது என்று சென்று ஐயா அழைத்துகளா என் மகனையே அழைத்துகள் என் மகன் என்னைய செய்ய வேண்டும் உன் மகன் கானகம் செல்ல வேண்டும் கானகத்திற்கா சிறு குழந்தையாச்சே கானகத்திற்கு சென்று என்ன செய்ய வேண்டும் காரை பிரண்டை மாகிலை வெறுப்பையெல்லாம் சேகரிக்க வேண்டும் என்று உரைத்தார் ஐயா உங்களுக்கு அவையெல்லாம் வேண்டுமா நான் ஓடோடி சென்று அவைகளை சேகரித்துக் கொண்டு வருகிறேன் இங்கு என்று மறுத்தார் உனக்கு அகத்தில் 1000 வேலைகள் உண்டு உன் மகன் தான் கானகம் செல்ல வேண்டும் என்று உரைத்தார் நான் என்ன செய்வேன் என்னால என்ன செய்ய முடியும் ஐயா காலால் இட்ட வேலையை நாங்கள் கையால் செய்ய வேண்டும் என்பதான எனது மன்னவர் உத்தரவு அதை மீறி நடக்கலாமா அப்படி மீறி நடந்தால் என் மன்னவருக்குத்தான் என்ன மதிப்பு இருக்கிறது இறைவா நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இன்னமோ வரக்கானே பெருஞ்சோதியே தனிப்பெரும் கருணையே ஆண்டவனே ஐயனே
அடியாளுக்கு எவ்வளவு துன்பங்களா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? என் ஆசை மகனை அருகில் அழைத்தேன். கானகம் சென்று வருகிறாயா என்று கேட்டேன். அம்மா, கானகத்திற்கு சென்று நான் என்ன செய்ய வேண்டும்? காரை பிரண்டையும் ஆகிய எதற்பை எல்லாம் சேகரிக்க வேண்டுமா? ஐயர் சொல்லுகிறார், சென்று வருகிறாயா? நான் போறேம்மா. ஆனா எனக்கு பசி மயக்கமாக வருகிறதே. அருந்துவதற்கு ஏதாவது தாருங்கள். அதை அருந்துவிட்டு கானகம் சென்று வருகிறேன் என்று கூறினானே. மகனே, இந்த காசி மாநகரத்துல நம்மை அனாதையாக்கி விட்டு சென்று விட்டாரே உன் தந்தை. நான் எங்கடா போவேன்? நான் யாருகிட்டடா கேட்பேன்? எனக்கு யாருடா தெரியும் மகனே? அம்மா, நம்மை அடிமை கொண்டு வேதில் இருக்கிறாரே, அவரிடம் சென்று கேட்டு பார்க்கிறேன். சென்றேன். ஐயா, குழந்தைக்கு பசிக்கிறதாம், அருந்துவதற்கு ஏதாவது தாருங்கள். அதை அருந்துவிட்டு கானகம் சென்று ஒருவன் என்று கிஞ்சினையை கதிரினையை மன்றாடி மறுத்து விட்டான். உன் மகனை கானகத்திற்கு அனுப்பு. அங்கே ஆதி கங்கையிலே ஒரு பிடி நீரை அள்ளி அறந்து சொல்ல நாயே நாயே என்று திட்டு விட்டாரே. பட்டத்து ராணியாக வாழ்ந்த எனக்கு நாய் என்ற பட்டம் எப்பொழுது வந்தது? யாரால் சூட்டப்பட்டது இறைவா? எந்த நேரத்தில் சூட்டப்பட்டது எம்பெருமானே? பெற்றெடுத்த பிள்ளை பசியால் துடிக்கும் பொழுது பசிக்க விட கொடுக்காத இந்த பாவிக்கு வந்த நிலைமை எந்த தாய்க்கு வரக்கூடாது ஆண்டவனே. எந்த தாய்க்கும் வரக்கூடாது ஆண்டவனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கைகளுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே.
வேண்டும். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க. நான் அதை பார்ப்பதற்கு நேரமில்லை மகனே, நான் அதை பார்ப்பதற்கு நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. உள்ளம் இல்லை அன்னம் அன்னம் என்று அழுதுவிட்டு பசியோட சென்ற என் பாலகனை இன்னும் காணவில்லையே. அசலாத்து குழந்தைகளையும் இன்னும் வரவில்லையே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? எப்பொழுது வரப்போகிறானோ, பாரி பிரணி மகள் இதற்கெல்லாம் சேகரித்தானோ, சேகரிக்கவில்லையோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என் மகனை கானகத்திற்கு அனுப்பும் பொழுது பொல்லாத சகுனங்களை கண்டேனே. எத்தழித்து போன பாலன் எத்தனை தூரம் சென்றான். எத்தனைக்கு போன மகள் எத்தனை தூரம் சென்றாண்டு எத்தழித்து போன பாலன் எத்தனை தூரம் சென்றான். எத்தழித்து போன பாலன் எத்தனை தூரம் சென்றான். மர மரம் மர மர செய்த மர காரே மகனே. இது வர மகன் வர பாலன் வர காணே காணே அன்னம் அழுத பாலன் என் நம்மை வனம் சென்றானோ. அல்லன் என்றழுத பாடல் இது மகன் அன்னம் அழுத பாலன் என் நம்மை வனம் சென்றானோ. சின்ன வயதுள்ள என் கண்மணியான மைந்தன், சின்ன வயதுள்ள என் கண்மணியான மைந்தன். திருவனத்தில் ஒரு வனத்தில், திருவனத்தில் ஒரு வனத்தில், திருவனத்தில் ஒரு வனத்தில், பெருவனத்தில் நம்பர மகன்பர பாடன்பர செய் கண்பர காதே. வாதையை மறந்தானோ, மலரை பிரிந்தானோ. வாதையை மறந்தானோ, மலரை பிரிந்தானோ. அந்த பாட்டை எண்ணி எண்ணி விட்டுட்டான ஊழியர்தான். அந்த பாட்டை எண்ணி எண்ணி விட்டுட்டான ஊழியர்தான். அந்த பாட்டை எண்ணி எண்ணி விட்டுட்டான ஊழியர்தான். நம்பர மகன்பர பாடன்பர செய் கண்பர காதே. மகன் வருகிறான் வருகிறான் என்று வழிமேல் விழிவித்து காத்து கொண்டிருக்கிறேன், காணவில்லை. பார்த்து பார்த்து கண்களும் பூத்து விட்டது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள்லாம் வீணாகி விட்டது. அதோ அசலாத்து குழந்தைகள் வருவது போல் தெரிகிறது. அவர்களோடு என் அன்பு மகன் வருகிறான். அவனை சென்று அள்ளி அணைத்து 1000 முத்தங்கள் இட வேண்டும். மகனே கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மேலக்கை நாடகத்திற்கு நன்கொடை வழங்கிய அன்புள்ளங்கள். உள்ளூர் சி மார்ச்சாம் நாயக்கர் மறைந்த முன்னாள் அதிமுக கிளைச் செயலாளர். அவரது நினைவாக அவரது குடும்பத்தார்கள் ரூபாய் 3001. நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்தவர் மு சோலைப்பாண்டியன், பாண்டியலட்சுமி. நாடக மேடை ஏற்பாடு செய்தவர்கள் ஆர் விஜயகுமார், எஸ் தங்கக்குரு. சூரங்குடி பஞ்சாயத்து தலைவர் சுப்புலட்சுமி குருநாதன் 2001. ஏழார்மனை எஸ்கே பில்டர்ஸ் ஜெயகிருஷ்ணன் 1501. உள்ளூர் நாச்சியார் பேன்சி பைர்வர்க்ஸ் ராமமூர்த்தி 2001. ஒத்தியால் தட்சணாமூர்த்தி எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் 1001. சூரார்வட்டி முத்துக்கண்ணா பைராபீஸ் கண்ணன் 1001. உள்ளூர் சங்கமித்ரா பைராபீஸ் 1001. உள்ளூர் பண்டார செல்வம் எலக்ட்ரிஷியன் 1001. உள்ளூர் நல்லி சிங்கமுடையார் சேசிபி கண்ணன் 1001. சாத்தூர் நிறைவாண்டி ஏஜென்சி முத்துப்பாண்டியன் 1001. சாத்தூர் அம்மன் ட்ரேடர்ஸ் ராமர் 1001. சாத்தூர் குருசாமி நாடார் கமிஷன் கடை 1001. சாத்தூர் நீதிராஜன் கமிஷன் கடை 1001.
சாத்தூர் கடற்கரை தங்கம் மளிகை கடை 1001, சாத்தூர் பாண்டி காய்கறி கடை மாதவன் 1001, உள்ளூர் பம்பாய் முருகன் 1001, உள்ளூர் பைசா ராமர் லாரி சர்வீஸ் அஜித் 1001, உள்ளூர் பால்கார பாண்டியன் 1001, உள்ளூர் வாழையம்மன் லாரி துணை சேகர் 1001, உள்ளூர் லட்சுமி துணை லாரி செல்வராஜ் 1001, நாச்சியார் பெயின்சி பைரக்ஸ் ஒப்பந்ததாரர்கள் அன்பளிப்பு எஸ் வசந்தகுமார் 501, ஜி மாரீஸ்வரன் 501, பி தங்கராஜ் 501, என் முத்துமாணிக்கம் 501, என் கணேசன் 501, கே காளிதாஸ் 501, ஏ ஜெயபராஜ் 501, எஸ் ஆவடையப்பன் 501, ஐ கருப்பசாமி 501, சே கந்தவேல்குமார் 501, எம் ரமேஷ் மேனேஜர் 501, ராஜேஷ் 501, பட்டுக்கோட்டை 501, உள்ளூர் தன்ராஜ் பூசாரி வீரசின்னம்மா கோவில் வல்லம்பட்டி 501, உள்ளூர் சாஸ்கியா கேபிள் நெட்வொர்க் வேணி 501, உள்ளூர் ஊர்காவலன் துணை வேன் சர்வீஸ் மகாலிங்கம் 501, உள்ளூர் சோப் வியாபாரி முருகேசன் 501, ஓ மேட்டுப்பட்டி கந்தசாமி நிலத்தரகர் 501, ஒத்தையால் கேடி என்ற தங்கப்பாண்டியன் 501, நடிச்சிருங்குடி கிளர்க் முருகன் 501, சாத்தூர் கார்த்திகேயன் ஃபைனான்ஸ் 501, சாத்தூர் சுபா எலக்ட்ரானிக் கண்ணன் 501, ஒத்தையால் கவினாஸ்ரீ ட்ரேடர்ஸ் 501, உள்ளூர் ஆர்கே ஆட்டோ கார்த்திக் 501, உள்ளூர் கொத்தனார் வெள்ளைச்சாமி 501, உள்ளூர் கல் வியாபாரி ராசப்பா 501, உள்ளூர் முருகன் துணை லாரி சர்வீஸ் 501, ஓ மேட்டுப்பட்டி நாராயணசாமி லாரி 501, தூங்காரெட்டுப்பட்டி அரிசி வியாபாரி முருகன் 501, நடிச்சிருங்குடி குமஸ்தா சங்கரேஸ்வரன் 501, ஒத்தையால் பால் பண்ணை கருப்பசாமி 501, உள்ளூர் மைசா ஸ்ரீ லாரி சர்வீஸ் மது 501, சாத்தூர் மாதா பால் 501, நாரணாவரம் ராகவன் நிலப்புறவுக்கர் 501, சென்னை கோவிந்தராஜ் தாத்தா கோவில் நிர்வாகி 501, உள்ளூர் முன்னாள் எக்ஸ் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மாரியம்மாள் 501, உள்ளூர் ஏழுமலை மாரிச்சாமி பிஜேபி கிளைத் தலைவர் 501, நடிச்சிருங்குடி கருப்புசாமி கலவை காங்கிரஸ் 501, உள்ளூர் கோழிக்கடை சப்பான் ஜெயக்குமார் 501, உள்ளூர் சந்திரன் கான்ட்ராக்டர் 501. நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. சீரப்பொண்ணு ஐயா சீரப்பொண்ணு ராமண்ணா
சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க போறேன். யாரும் ஒரு குறைவும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பணி நேரத்திலையும் பணியையும் பொருட்படுத்தாது, நம்மையும் சிரமப்படுத்தாம. ஆமா, மழை வரும்னு சொன்னோம், மழை வந்தாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சியை நடத்தியே ஆகணும்னு ஆமா ஏற்பாடு செய்த அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். ஆமா, வாங்க 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 வாங்க. அன்பளிப்பு ஒரு நபர் விடுபட்டதால் மன்னிக்கவும். ஒத்தையால் சண்முக சுந்தரம் எட்ரா ட்ரிங்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் 10,001 அன்பளிப்பு கொடுத்த நபருக்கு நன்றி. ஒன்றுதான் விடப்படாது என்னைக்குமே. அதுலதான் சிக்கல் வர்றது, சிரமம் வர்றது. புரிஞ்சுங்களோம் மாமா? எப்படி இருக்கா? நம்ம எந்த குறையும் வராது, நம்ம இருக்க போறேன். எந்த குறையும் வராது. ஆமா, ஜேமமா இருப்பேன், எந்த குறையும் இருக்காது மாமா. ரொம்ப சந்தோஷம். இங்க மத்தலகார பையனை காணோம். உச்சா உச்சா வாடாம்பி, எப்படி இருக்கா? நம்ம இருக்கலாம். பேசா இருக்கா? அடி நொறுக்க போறது. 2026 உங்க காட்டுல மழை பெய்ய போறது. எந்த குறையும் கிடையாது. ஆமா, எல்லாம் சுப செய்திகள் தான் வரப்போறது. எந்த குறையும் நடக்காதுடா அம்பி. சூர்யா என்ன சொல்றேன்? வழிகாட்டத்தான் முடியும். பெரியவாளா இருக்கிறவங்க வழிகாட்ட முடியும். இதோ இருக்கிறது, போங்கடா, வேணுங்கிறத வாங்கிக்கோன்னு சொல்லத்தான் முடியும். என்னால இங்க வந்து பனி அடிக்கிறதோ குளிர் அடிக்கிறதோ மயிரை புடுங்குறதோன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அடப்பா. அதைத்தானே, அந்த அடப்பெல்லாம் எடுத்துருவோம்டா. எங்க எதுக்கும் கவலைப்படாது. ஆமா, என்ன மாமா அந்த எங்க மாமா சௌக்கியமா இருந்து என்ன பண்றது? மரியாதை எல்லாம் போயிடுது. அந்த காலத்துல தான் எங்களவா தெருவில் நடந்து போனா எங்க பிராமணால் எதிர்த்து வர்றவா செருப்பை கலட்டி கையில வச்சுண்டு அடிக்கிறதுக்கா மரியாதை மாமா. செருப்பை கலட்டி அப்படி மறைச்சு வச்சுண்டு வங்கோ சுவாமி எப்படி இருக்கே, நன்னா இருக்கேளா அப்படின்னு கேட்டு இருந்தா. இப்ப நாங்க தெருவில் நடந்து வந்தோம்னா வாடா ஐரேன்றாங்க. ஐரே இப்ப நாங்க ஐரே ஆகிட்டோம் மாமா. லோகத்துல அடிச்சு பழகிறவாள்னா எங்களைத்தான் அடிச்சு பழகிறா. என்ன பண்ண சொல், என்னென்ற பறவை விரவெல்லாம் எங்களைத்தானே வம்படுத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பணியிலையும் இவ்வளவு சத்தத்திலையும் ஒரு கம்பெனி மட்டும் படுத்திருக்காரு பத்தியா. என்ன பெத்த ஐயாக்க நாடகம், என்னை பற்றி ஐயாக்கா நாடகம் பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கே, நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம், இப்படி மனுஷ மக்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் கலையை ரசிக்கக்கூடிய இடம் நம்ம ஊர். அது நமக்கு தெரியும். கலையை ரசிக்கக்கூடிய இடம் நீங்கள் இருந்தீங்கன்னா 4 வசனத்தை கூட பேசுவோம். இல்லை எங்காவது என்ன, நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமோ, கூத்தாடி கிழக்க பார்ப்பேன் கூலிக்காரன் மேற்க பார்ப்பேன், கூத்தாடி பேர் கிழக்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ மாப்பிள்ளை தேசா பொழுது விடிஞ்சிச்சு, பொட்டிக்கார ஆரம்பிச்சிருவேன், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஆனா எங்க நாடகக்காரங்க மாதிரி கலாவணி பெரிய வேற யாருமே கிடையாது. வேற என்னடா, நம்ம தான் பாடுற நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்னு. அன்னைக்கு மழை வருது நாடகம் வேணாம்னா என்னங்க மழை வருதுன்றதுக்காக நாடகத்தை வேணாம்ட்டாங்க. மழை வந்தாலும் நமக்கு சிக்கல் தான். என்ன ஒண்ணு சொல்றேன். ஆமா, அவன் பாடிடுவேன். கூலிக்காரன் என்ன பண்ணுவேன், மேற்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். லேஜா பொழுது நினைச்சுன்னா கையை கால கழுவி விட்டு அண்ணன் கூலியை கொடுங்கன்றுவேன். எங்ககிட்ட வேலை பார்த்து காசு கொடுக்குற எசமா இங்க நீங்க, வேலைக்கு வந்திருக்க கூலிக்கார பயலுக நாங்க. இதே மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம். என்ன பெத்த ராசாக்க, நீங்க உட்காந்துக்கிட்டு பார்த்தாத்தே எங்களுக்கு என்ன, படுத்துக்கிட்டு தூங்குனாத்தே எங்களுக்கு என்ன, எந்திரிச்சு போனாத்தே எங்களுக்கு என்ன. உங்க வீட்டு காசை நாங்க முழுங்கிட்ட முடியும் மாப்பிள்ளை. சோழி முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுடா. என்ன நீ ராஜவாட்டையும் சத்தியத்தையும் காட்ட நம்பிடுத்தானே. நீ எல்லாம் இருந்தே வந்தாச்சா இல்லையா? ஆமா, என்னென்ற கடைபிடித்தம் வாங்குவாரில்லை மூடி விட்டணும் வளரர் வள்ளலார் பெருமான் சொன்னார். அது மாதிரி கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா மாபெரும் கலைஞர்கள் விற்பனர்கள் எல்லாம் கூட்டியாந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, அதுக்கு தக்கன எல்லாரும் இதே மாதிரி அமைதியா இருந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஏன் மாமா தனியாவே புலம்பிட்டு இருக்கேன்? தனியா புலம்புறிய பார்த்தா லூசு மாதிரி இருக்கும். லூசா நீங்க? ஆமாடா, நான் லூசு தான். சொல்லுவா லூசு யார்கிட்ட பேசும்? என் கூட வந்தா என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல மாமா. வாங்கோ மாமா, ஒரு சங்கீத பாடல் போட்டு வாங்கோ, ஒரு கீர்த்தனை போட்டு வாங்கோ. எங்க மாமா
தெய்வம் சமானமாகுமா? சமாபதிக்கு வேறு தெய்வம் சமா நம்பா சுமா ஒரு தரம் சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே. சிவசிவா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? பரமகதிக்கு வேறு புண்ணியம் தருண வேண்டுமே. அரிய புலவன் நால்வர் உன்னை துதித்தார் என்றுமே. சிவசிவா அரிய புலவர் நால்வர் உன்னை துதித்தார் என்றுமே. பிராணங்கள் அறைந்து சொல்ல கேட்டார். பிராணங்கள் அறைந்து சொல்ல கேட்டோம். கோபாலகிருஷ்ணன் தொழும் கனக சபா கனக சபா சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சமாபதிக்கு வேறு தெய்வம் சொன்ன போதுமா? ஆகுமா? பின்னிட்டேன், வெளுத்துட்டேன், சமாளிச்சுட்டேன். மாமா குன்முட்டேன் மாமா. வாங்க 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 வாங்க. அந்த சமானமாகுமா? நன்னா இருந்தது மாமா. ஓய். அந்த சங்கதி போட்டேன்லம்மா. அது சரி, சரி மாமா. சமானமாகுமான சாமானாகுமாவா? சரி அந்த சமானமாகுமா? அந்த இடம் நன்னா இருந்தது மாமா. சிறப்பா இருந்தது. ஆமா என்ன மாமா நீ தனியா புலம்ப விட்டுட்டேன். எப்பவும் நீ அதைத்தானே செய்ய போற? இல்ல மாமா இப்ப தனியா தான் புலம்பிட்டு இருக்கிறேன். அதான் என்ன நல்லது. பண்ண சொல்றேன். ஆமா இவெல்லாம் சேர்ந்து என்ன லூசுன்றா மாமா. உள்ளதும் சொல்லியிருக்கா. அதான் என்னது பிரச்சனை? அதனாலதான் ஒரு லூசி பத்தாதுன்னு இன்னொரு லூசியை கூப்பிட்டேன். நானும் சேர்ந்து வந்திருக்கேன். ஆமா, ஆமா, ஆமா. அது போறது மாமா. சரி என்ன போங்க. என்னாச்சு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்பவே சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ற. என்னது? நீ தான் எல்லாத்துலயும் அடம் பிடிக்கிறியடா. என்ன அப்படி கேட்க? அவனை இழுத்துக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்றேன். நீ இந்த சொன்ன 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மையம் புடலங்கா சக்கரவர்த்தி. எவன்டா சக்கரவர்த்தி? அப்படி சொல்லப்படாதே. இது மோஜி மோரே பாரு. ஐயோ மாமா எவ்வளவு பெரிய ஆள் மாமா, அப்படி பேசாதே. மாமா இந்த மூச்சு போந்துட்டு தான் மாமா மரியாதை. அது சரி. மந்திரி போறா, ஆ. அமைச்சர் போறா, தலைவர் போறா, செயலாளர் போறா, எல்லாம் அந்த மூச்சு போந்துட்டு தான். ஆ. இறந்துட்டான் ஒரே வசனம் தான் எல்லாருக்கும். ஆமா. பாடி எப்ப எடுப்பாங்க? பத்தல. அவ்வளவுதான். அதுக்குள்ள 2000 வருஷம் வாழ போற மாதிரி அவன் அடிச்சுக்கிட்டு சாகுறான். இவனை விழுத்துக்கிட்டு வந்தியே. சாதாரண ஒரு கோழி
கோழி செத்ததுக்கு அப்புறம் பல பேர்ல வருது. ஆமா ஆமா. ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு ஒரே பேர் தான், அதே குணம் தான். கோழி சுருக்கிட்டான் பாடி தான். ஆனா கோழி பாருங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கோழி தான். செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு பல பேர். சிக்கன் 65, ஆமா 75, சிக்கன், ஆமா சிக்கன் வறுவல், மஞ்சூரி சிக்கன், எவ்வளவு பேர் பத்தியா? என்ன மனது பயிலுக்கு இல்லை. இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்? என்னாச்சு இவ போனால எங்க என்ன பசிக்கிறது அம்மா பசிக்கிறதுன்னு சொல்றதே செய்வான். குழந்தை கொடுக்குற அண்ணாகிறவங்களை உட்கொண்டு சாப்பிடுறானா? மாட்டேன்றானே. நானும் தான் தைரிஞ்சா முழிஞ்சா எல்லாம் கொடுத்தோம். நானும் தான் கொடுத்தேன். ஆமா வாங்க மாட்டேன். வாங்கலை. அடுத்த வாட்டை வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பங்கு வந்துடும்டா. சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன சத்தியமோ? போய் ரொம்ப நாளே ஆயிடுச்சு. என்ன ஆட்டான்னு பார்த்துட்டு வந்துருட்டா. பார்வா பார். என்ன நடந்தது இந்த பாருங்க. ஒன்னும் அழுதுட்டு சொல்லுங்க, இல்ல சொல்லிட்டு அழுங்க. குழந்தை போய் பாம்பை பிடிச்சி கடிச்சிட்டா மாமா. என்ன காரியம் பண்ணி இருக்கா? என்ன மாமா? வனத்துல வாழ்ற ஜந்து அதை போய் கடிக்கலாமா? இல்ல மாமா, பாம்பு குழந்தைய கடிச்சு குழந்தை இறந்துட்டா மாமா. சூடு இருக்கு, சொரணவே இல்லை. எனக்கு எல்லாம் இருக்கிறது. குழந்தை எப்படி இறந்துட்டாங்க? எப்படி அவாட்ட போய் சொல்றது? வாயில நம்ம போய் சொல்லிடுவோம் மாமா. ஏன் நீ கவலைப்படுற? நீ சிரமப்பட வேணாம். உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு, நான் போய் சொல்றேன். சொல்லப்படாதுடா. என்ன குழந்தை எங்கன்னு மாமி கேட்பா, அவ்வளவுதானே. உன் குழந்தைய பாம்பு அடிச்சு செத்து தொலைஞ்சிட்டேன்னு சொல்ல போறோம். அப்படி சொல்லப்படாது. ஏன் சொன்னா என்ன? சொன்னா அவ உசுருக்கு ஆபத்து வந்துடும். போயிட்டு போறான், அவளும் செத்துருவாளா மாமா? நமக்கு தான் நம்ம ஊர்ல இன்னைக்கு லக்கி பிரைஸ் அடிக்குது. 2 பேரும் செத்துட்டா 2 காரியம் பண்ணுவான். ஒன்று நீங்க பண்ணுங்க, நான் பண்றேன், நமக்கு பொழப்பு ஓடிடும். என்ன மாமா? ஒரு உசுருக்கு 2 உசுர் போக போறதுன்றே உட்காந்து காரியம் பண்ணுவா. நம்ம எல்லாம் அந்த காரியம் பண்றவாளா? சரி, பெரிய பெரிய விஷயங்களுக்கு போறவா. சரி, உபாசம், கல்யாணம், கிரக பிரவேசம், இந்த மாதிரி விஷயத்துக்கு போறவா. கேரட்டுக்கு போறவா நம்ம கிடையாது. சரி, நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்னன்னா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அவனை. ராமேஸ்வரத்துல பார்த்தவங்க 2 பேத்தையும். அதாவது அமாவாசைக்கு போறது. இதோ வருங்க. படார்னு சொல்லிட்டா அவ உசுருக்கு ஆபத்து வந்துடும். அப்ப இப்படி தமிழ் முறையில சொல்லுவோமா? கொஞ்சம் கொஞ்சமா. குழந்தை ஏதோ வாரான். எங்க வாரேன்? அவன் தான் இங்க பொழந்துட்டானே. இது அவளுக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஒரு வார்த்தையில 2 அர்த்தம் இருக்கணும். எப்படி? இதோ வாரான் அப்படின்னா வருவான்னு அர்த்தம். வருவான். இனி வாரான், நீ வரவே மாட்டான். புரிஞ்சுட்டேன் மாமா. வாரான் என்றால் வருவல், வாரான் என்றால் வரமட்டன், வருவல் மட்டன், வருவல் மட்டன். என்ன மாமா பாக்குறவெல்லாம் நம்மள பிராமணாலாம் சந்தேகப்பட போறான். என்ன மாமா? மட்டன் வறுவல்னு. ஐயோ வரமாட்டான். இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். சரி மாமா, உங்களுக்கு நாக்கையில எச்சு உருறது போடுறது காரு துப்பதுக்காக. மாமா ஒரு முக்கியமான விஷயம். என்ன வாய்? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அனுபவங்கள் பத்தாது. ஆமா, நான் இதே வேலையை தர்றேன். இல்லை மாமா, எனக்கு முன்னாடி யாராவது பொம்மநாட்டிகள் கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா நான் இள மனசுக்காரன் தாங்க மாட்டேன். நான் பதிலுக்கு நான் கொஞ்சம் நீர் விட்டு அனுப்பிடுவேன். கொஞ்சம் இன்னைக்கு கட்டுப்படுத்திக்கிடுவா, படக்குன்னு தண்ணி விட்டுறாது. சரி மாமா. மாமி அதே தான் சொல்றா. நீ என்னன்னா நான் தண்ணியை விட்டுருவேன், ஆனா நீ விடக்கூடாது நம்ம நினைக்கிறோம். சரி மாமா, நம்ம கட்டுப்பாட்டியா இருக்கு. நம்ம சோகம் நமக்கு ரொம்ப வேகமா வரும். சோகம் அதிகமாயிட்டா மலன்னு வந்துருது மாமா. நான் ஏதாவது பல்ல கடிச்சு பார்க்கிறேன். ஐயோ, நான் மனசுக்குள்ள 1 2 100 வரைக்கும் என்ன மனசு நினைக்குது மாமா. சிந்தனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உடம்பு அதையும் மீறி வந்துருது. சரி மாமா, தொடச்சிருவோம். மாமி வந்து கேட்கறச்சே நான் ஏதாவது தத்து பித்துன்னு உளறணுன்னா என்னைய நீங்க காப்பாத்திடுங்க. பயப்படாது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னைய நீங்க காப்பாத்திடுங்க. உன்னைய காப்பாத்துறதுனால என் வேலையாவே இருக்கு. அதை விட வேற என்ன வேலை? சரி மாமி அழைச்சிருவோமா? மாமி மங்குவா வாங்கோ. கல்யாணத்துல ஆடு இருக்கிறது. ஆமா, ஆடு இருக்கிறான். கடா வெட்டுறான். யார் இருக்கிறது? அப்படி கேளு. ஆசி மகனிங்க, நேச மகனிங்க, பாச மகனிங்க, லோகிதாசங்க, என் குழந்தைங்க போமா, என் குழந்தைங்க விட்டுறாதல். பல்ல கடிச்சு கொடுக்கும். 100 வரைக்கும் எண்ணுக்கும். முடியாதுடா. 43 30 வரைக்கும் போறதா? 11 தான் நம்ம கணக்கு. நல்ல வைத்தியரா பாருங்க. குழந்தைங்கப்பா.
என் மகள் லோகிதாசன் எங்கே? அவளுக்கு 43 தான், எனக்கு 11 தான். எங்கிட்ட போய் குழந்தை கேட்கிறேன். என்ன நியாயம்? எங்க கண்ட்ரோல் குழந்தை? மாமி அவளா குழந்தை ஏற்றுன்றான். மேலவனா வச்சுட்டு போனோம். அவ குழந்தை எங்கன்னு கேட்டுன்னு இருக்கான். லோகிதாசன் அழைத்து சென்றீர்கள் அல்லவா? 43 11 44 போகவே மாட்டேன்றது மாமா. இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் மாவே குழந்தைய கேட்டு சிரிக்க பாரு. இப்ப நாங்க சொல்றதை கேட்டு அப்ப இன்னைக்கு பூரா நீங்க அடிச்சுட்டே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்போ வராது, விஷயம் வெளியே வரவே வராது. நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க மறக்க வச்சிருக்கோமே. நடந்ததுன்னு சொல்லுங்கள். நடந்ததென்ன சொல்லுங்கள். அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள். நடந்ததுன்னு சொல்லி தடங்கள் இல்லாமலே, நடந்ததுன்னு சொல்லி தடங்கள் இல்லாமலே, அடுத்தோடும் தண்ணியிலே ஐயோ குழந்தை. நடந்ததுன்னு சொல்லுங்கள். அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்து காட்டுக்கு சென்று காரை பிறண்டு தற்கு மாவேலி கொய்து. காலையில் எழுந்து காட்டிற்கு சென்று காரை பிறண்டு தற்கு மாவேலி கொய்து. மாலையில் மாறி நின்று மறுமொழி உரைத்த, மாலையில் மாறி நின்று மறுமொழி உரைத்த மைந்தர்களா நீங்கள் மயக்கிடும் வீரம் என்ன? நடந்ததென்ன சொல்லுங்கள். அங்கே காட்டில் நடந்ததென்ன சொல்லுங்கள். மாமே உங்களை கொண்டுக்கிட்டு போப்போம். எப்படி சொல்றது? நீங்க படுத்தாலும் சரி, உட்கார்ந்து சொல்லுவோம் பார்த்தா நீங்க படக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எங்களுக்கு படக்குன்னு என்ன மாமி நீங்க வாட்டுக்கு போச்சுக்கணும் எந்திரிச்சிட்டு. மாமி ஆமா கையை கொடுக்குறா. 11க்கு நியாயம் இருக்குடா. உட்கார்ந்தாவே போய் குழந்தை எங்கே? சொல்லிடுறோம் மாமி. அந்த மேலவனாந்திரத்துல என்ன நடந்ததோ, சொல்லுங்கள். ஏது நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். இவன் சொல்லுவாங்க. பயப்படாதே. பயப்படுறோம்னா சொன்னாவா? எதுவும் நடக்கல. பசிக்கிறது நான் குழந்தை. சரி. ஜலத்தை விட்டுறாதே. 22 தாண்டா இருக்குன்னு நமக்கு 20 இருக்கலாம். இதை ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொன்னேன், அதையே வந்து ஞாபகப்படுத்துறியடா. குழந்தை பசிக்கிறதுன்னு சொன்னா மாமி. சரி, அதுக்கு நீ அழுகிற? இல்ல மாமி, நீ ஜலத்தை விட்டுறாதடா. நான் என்ன நான் பாடலா சொல்றேன், நீ இன்னிசி முழக்கணும், புரியுதா? நான் என்ன சொல்வேனுங்கோ, ரொம்ப சுகத்தை புளிகிறடா. நாடமாங்கா கொண்டாந்தெங்கோ, தயிர் சாதம் இருந்துச்சுங்கோ, குழந்தை எதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கோ. ஆமா போதுமா? அதுக்காக நாங்க விட்டுற முடியுமா? ஏண்டா குழந்தை கரத்தை கொஞ்சம் கரகரன்னு இழுத்துருவோம். அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு, சின்ன பையலே நீ எடுத்துக்கோடா, வேணுங்கிறத இன்னைக்கு சாப்பிட்டு போடா அப்படின்னு குழந்தை சொல்லிப்பா போனா உனக்கு கிடைக்காதடா. குழந்தைக்கு உங்க ஞாபகம் வந்துடுத்து. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு இப்படி ஒரு விளக்கா இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும்.
பொருந்துறதாண்ணா எப்பா பொருத்திட்டா நான் ஒரு ஆளை சந்திக்கிறதே எனக்கு பெரிய இம்சை. 2 பேரை கூட்டி கொண்டாந்து விட்டுருக்காங்க பாரு. நான் எங்கடா நடிக்கிறது? சரி மாமி விட மாட்டேன். நீங்க அடிச்சாலும் விட மாட்டோம். குழந்தை எதையும் வேணான்னு சொல்லிட்டு ஆதிகங்கிற தடாகத்துல 3 கை ஜலமல்லி அறுந்து சொல்லி காலகண்ட பகவான் உத்தரவு கொடுத்துருக்கார். அப்படின்னு ஜலம் இருந்தா முழுமையா சொல்லாதடா, படக்குன்னு சொல்லுடா. குழந்தை எங்க போயிருக்கா? பொண்ணை நம்புறேன். உன்னை கெடுக்கிறதே அவன் தான். இல்ல அவனை கெடுக்கிறது நீ தானா? என்ன மாமி இப்படி சொல்றேன்? 2 பேருமே கூட்டுக்கலவா நீ? யாரும் கெடுக்க முடியாது, நாங்களே கெடுத்துக்கிட்டோம். 2 பேர் மாமி கூட்டுக்கலவா நீடா? 2 பேருமே கூட்டு பொரியலாம் குறைங்க கொஞ்சம். ஆலமரத்தடியில உட்கார்ந்து போய் சமத்துக்கெல்லாம் சேகரிச்சுட்டு போய் சரியாக்குறதான்னு பார்த்தோம் பாருங்க. குழந்தை ஒண்ணு மறந்துட்டான். இனி மறந்துட்டேனா? மாமி மறக்க மாட்டேயும்மா உங்களை மறக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, 2 பேரும் சேர்ந்து கச்சேரிக்கு போய் பழம் எடுத்தோம். அவ பாட, நான் வாயில வாசிக்க. ஐயோ பகவானே, நீ இன்னைக்கு மட்டும் காப்பாத்து கடவுளே. மாமி பாருங்க, குழந்தை தர்பை மட்டும் வந்தான். போனா போறதுல பிடிச்சி தரோம் நோக்கு தலைமையாடு உணவு போடான்னு கேட்கலையே. நானே எங்கையாலே நானே அறுத்துட்டு வர செத்த நாளே இருப்பான்னு நீங்களே சொல்லி எப்படி கேட்கலையா? நீங்க சொல்லியுமா கேட்கல? நீங்க பெத்ததில்லை எப்படி கேட்கும்? அதனால பாருங்க, ஆமா ஆலமரத்தின் அடியில குழந்தைங்க வேண்டாம் சொன்ன தோழமார்களே இதோ தெரியுது பத்தியால பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தின் அடியில நீங்களா அமர்ந்துருக்கும். அதோ தெரியுது தெற்பமில்லை. நான் போய் கொய்து கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடாதே. எனக்கு இந்த கானகத்துல வழி எல்லாம் தெரியாது. நான் வழி தவறி போயிடுவேன். நீங்க எல்லாம் வந்து இந்த ஆலமரத்தின் அடியில அமர்ந்துருக்கும். அதோ தெரியுது தெற்பமில்லை. நம்ம கொய்து நீங்க எல்லாம் ஆலமரத்தால தெற்பமில்லை காடி ஆலமரத்துக்கு பூக்கு பாது போகத்த ஐயோ பகவானே, என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அது அவ மனக்குழப்பத்தில் இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. எப்ப தெளிவா? இப்பெல்லாம் தெளிவாத்தான் இருக்கான், இந்த மாதிரி இல்லை. பாருங்க, அவன் தர்பை கோயில் போறான் பார்த்தல, அந்த இடத்துல ஒரு பெரிய வெதர் புதரண்டைன்னு சொல்றான். புதரண்டை புதர் 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 கர்ப்பப்பை இருக்கீங்க. கர்ப்பப்பையா இருக்க ஆபரேஷன் பண்ண போனா கர்ப்பப்பை. கடவுளே கடவுளே, புதருக்கு பக்கத்துல என்ன செய்ய ஒரு புற்று. வழி விடுங்க. என்னடா கரையான் புற்று. புற்றர்கள் செல்ல வேண்டாம் என்று என் புத்திரன் சொல்லவில்லை. என் புத்திரன் அதை கேட்கவில்லை. மகனே லோகிதாசா, நான் என்ன அடே அம்பி, என்ன செய்? ஓட்டையா இருக்கிறது. ஓட்டைக்கு பக்கத்துல போகாதே. அங்க போய்த்தான் நாங்க 2 பேரும் இந்த கதையில் இருக்கோம். அங்க போகாதடா. தலையால் அடைச்சு தண்ணி குடிச்சேன். ஏமாமா யார்கிட்ட சொல்லின்னு இருக்கேன்? எங்க மாமி? மாமி காணமே. ஐயோ மாமி, ஐயோ நான் ஓட்டையை பத்தி என்ன சொல்லவே இல்லையே. போயிட்டாலே இப்போ வந்துருவா. மாமி மாமி வாங்க மாமி வாங்க. அங்கனதான் ஓட்டைக்கு பக்கத்துல தான் போனேன். ஓட்டை பக்கத்தில் போடணும். காலை தூக்கி இந்த ஓட்டையில் வச்சா பாருங்க, அது மேலே காலை வைக்கப்படாதா. அந்த ஓட்டை வந்து தெய்வம் தொட்டு இப்படி. ஐயோ மாமே பெரிய ஐயோ, அது கண்ணில் பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிடுத்தோ. அதை தொட்டு கும்பிட்டுக்கோ, பகவான் குடியிருக்க முடியாது. அது சும்மா கும்பிடக்கூடாது. இந்த புஷ்பங்கள் போட்டு அதை தொட்டு வணங்கி போகணும் நான் சொன்னேன் மாமி. அவெல்லாம் எப்பவுமே தொட்டு வணங்கிட்டு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. பாருங்க, அவனே சொன்னா நீங்க எல்லாம் போனது நான் மட்டும் போகாம இருப்பனா, நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. பிள்ளைக்கு என்ன நடந்துச்சோ தெரியலையே, 2 பேரும் இப்படி பண்றாங்க. இருங்க மாமி, சொல்லிடுறேன் மாமி. சொல்ல வர மாமி. மாமி 42 வந்துருக்கோம். மாமி இருக்கோ மனசு பாவம் இல்லையடா. ஏன்டா அந்த குடும்பம் நடத்துறீங்க என்னைய? மனசத்துல படுத்திக்கிறோம். கல்லு மாதிரி வச்சுக்கணும். என்னடா சொல்ற? கல்லு மாதிரி வச்சுக்க முடியும்? அதுக்கு என்ன வைத்தியமா பண்ண முடியும்? இறங்கத்தான் செய்யும். மனச கல்லு மாதிரி எதையும் தாங்கும் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாமி. தலையில போட்டு எடுத்துக்கிறீங்களா? வேற ஒன்றும் நடக்கல. அந்த இடத்துல தப்பா நினைக்காதே மாமி. நாங்க இப்படி தத்துவத்தை உலகத்துக்கு காரணம். ஒரு விஷயம் உங்களை தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இருக்கிறவா
நாளைக்கு இல்லை. எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறேன், இந்த உண்மையை ஒத்துக்கிறேன். இதான நியாயம். என்ன சொல்றேன்? என்னடா நம்ம குழந்தைய காணன்னு கேட்டு இருக்கோம். இந்த 2 தடிமாட்டு பசங்களும் இப்படி பேசின்ற காலைன்னு எங்களுக்கு சாபங்களை கொடுத்துடாங்க மாமி. உங்க சாபங்களை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் எங்களுக்கு கொடுக்கல மாமி. வந்தோன்னு சொல்லிருப்போம் மாமி. சொல்லவில்லை. என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மாமி. அதனாலதான் தத்து முட்டு வளரிட்டு இருக்கு. எங்களை மன்னிச்சு எனக்கு புரியலையேப்பா. உங்க மனசை கல்லாக்கிக்கோ மாமி. ஏப்பா உங்க மனசை இருப்பாக்கிக்கோ மாமி. சிறவடிந்த பறவை ஆயிட்டேன் மாமி, சிறவடிந்த பறவை ஆயிட்டேன். குழந்தை தெற்பவைய முறைஞ்ச பாருங்க, ஒரு பெரிய நாக கர்ப்பத்திட்டு உங்க குழந்தை இங்க இறந்துட்டா. மைக் இருக்குப்பா.
யாருக்கு என்னடா பாவங்களை செய்த? காயாமுன் மரம் மீது பூவின் சரித்தேனா? கண்ணீரை பழித்திட்டேனா? வாயார போய் சொல்லி வீண் பொருள் பறித்தேனா? வானவரை பழித்திட்டேனா? கூலியை குறித்தேனா? குறிமரக்கால் இட்டேனா? நான் யாருக்கு என்னடா பாவங்களை செய்த மகனே? கண்ணே மணியே மரகதிமே முத்தே தேனே திரவியமே திகுட்டாத தெல்லமுதே நான் பெற்ற செல்வமே, என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படிடா மனம் வந்தது? இந்த உலகத்திலே உண்டாக எந்தவித சுக துக்கங்களை கண்ணால் காணக்கூடாது என்று கானகத்துக்கு சென்று மண் மீது படுத்து மணக்க விலகிற்று மாண்ட விட்டாயடா. நான் பெற்ற செல்வமே, என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படிடா மனம் வந்தது? 10 மாசம் சுமந்து பெற்ற வளர்த்து ஆளாக்கி அந்த பாவுக்கு ஒண்ணு நான் பறி கொடுத்துட்டேன்டா. அட பாம்புக்கோ ஒண்ணு எரி கொடுத்திட பாவில வளர்த்தேன். இந்த தேசத்தை ஆளுவதற்கு மகன் பிறந்திருக்கிறா. தேவனாக வாழ்வதற்கு மகன் பிறந்திருக்கிறா. எனக்கு கொல்லிமிக்க மகன் பிறந்திருக்கிறா. எனக்கு குட உடைப்பதற்கு மகன் பிறந்திருக்கிறா. எல்லோ நீரோ இறைப்பதற்கு எனக்கு ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கா மகனே. அனைத்தையும் மண்கொட்டையாக்கி விட்டாயடா மகனே. அப்பா போனானோ என் மகனே பாலா, என் மகனே சீலா,
ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ மாநிலத்தில் என்று சொல்லுவார். அழுது கொண்டே இருந்தால் அம்மா அழாதம்மா என்று ஆறுதல் சொல்லவா வரப்போகிறான் என் மகன் இல்லையே. அசலாத்த குழந்தைகளை அழைத்து என் மகன் எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறான் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா முருகா முருகா. உள்ளிய தெள்ளியராயிரும் ஊழ்வினை மெல்ல நுழையும்னு சொல்லியிருக்கா மாமி. அந்த ஆண்டவனையே ஆட்டி படைச்ச விதி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறது மாமி, விளையாடிட்டு இருக்கிறது. மேல வனாந்திரத்துல பாருங்க, ஓங்கி வளர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தினிடையில குழந்தையோட பிரேதத்தை எடுத்து வச்சு சுத்தி கள்ளிக தலையெல்லாம் வெட்டி வச்சு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி குழந்தையோட இருக்கையில வச்சு மாணிக்கம் மரகதம் கோமிதக பவன் வெள்ளி என்று சொல்லக்கூடிய நகைகளால் அலங்கரித்து அழகு பார்த்த தாயிடம் வந்து இப்படி பாறைகளை தூக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் மனம் என்ன கல்லா இருமா கட்பாறையா? அப்படி செய்யலாம் அப்பா, என் பிள்ளைக்கு நெஞ்சமலைக்கு பாப்பா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு நினைச்சு கலங்கின்று கேள் மாமி. குழந்தை இறந்துட்டான்ற உணர்வே இல்லாம பேசிட்டு இருக்கேளே ஏ மாமி. இறந்த குழந்தை மேல கல்ல வச்சோம்னா குழந்தைக்கு தெரிய போகுதா மாமி அதனுடைய பாரம்? கானகத்துல நாய் நரிகள் குழந்தையோட பிரேதத்தை கடிச்சு சின்ன பின்ன படுத்திடாம இருக்கணுங்கிறதுக்காக எங்க மனத்தை கல்லாக்கிட்டு குழந்தையோட இதயத்துல கல்ல வச்சுட்டு வந்திருக்கு எங்களை. உயிரோடு ஒப்படைத்தேன் உங்களிடம், உயிரற்ற அந்த உடலையாவது பார்க்க வேண்டுமே என்ற நல்ல எண்ணத்தில் அப்படி செய்திருக்கிறீர்கள். நான் தானப்பா பிள்ளை மீது உள்ள பாசத்தினாலே உங்களை நான் திட்டி விட்டார்கள். குழந்தை ஒரு வார்த்தை சொன்னா என்னப்பா சொன்னா? தோழமார்களே, இந்த ஜென்மம் எடுத்து என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியல. காலகண்ட பகவான் இடத்துல சொல்லிடுங்க, அவ இட்ட கட்டளை என்னால நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஜென்மம் எடுத்து அவங்க மணி வயிற்றிலே குழந்தையா பிறக்கணும்னு சொன்ன மாமி. இந்த ஜென்மத்திலே என் வயிற்றில் மகனாக பிறந்த அவனுக்கு பசைத்த நேரத்திலே பசிக்க உணவு கொடுக்காத நிலையில் நான் இறந்து விட்டேன். இன்னுமா என் வயிற்றில் அவன் மகனாக பிறக்க வேண்டாம் அப்பா, வேண்டாம். இறைவனோடு இறைவனாக இரண்டரை கலந்தருளட்டும். முடிந்தால் நான் அங்கு சென்று பார்த்து கொள்ளுகிறேன். அவனுக்கு பிறவி வேண்டாப்பா. மாமி, என்னடா ஆண்டவன் நமக்கு சோதனை மேல சோதனை கொடுக்கிறான் என்று கலங்காதேள் மாமி. ஆண்டவன் யாருக்கு சோதனைகள் ரொம்ப கொடுக்க ஆரம்பிக்கிறானோ நம்மளை நோக்கி பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தமா. இவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா சொல்றேன் மாமி, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே, நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே.
துன்பத்தின் உறவை கூண்டினில் 3 பறவை அது கொண்டது துன்பத்தின் உறவை காலம் ஒரு நாள் மாறும் காலம் ஒரு நாள் மாறும் உன் கவலைகள் யாவும் தீரும் நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே அந்த நாளை எண்ணி எண்ணி வாழ்ந்திடு பெண்ணே நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே நல்ல காலம் வரும் ஒரு கண்ணே நல்ல கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அந்த தெய்வமும் துணை இல்லை. கரம் பிடித்த மன்னவர் கணேஸ்வரிகள் கூட வருவார் என்று நினைத்திருந்தேன். என் மன்னவரும் என் அருகில் இல்லையே. என்னை அணிவிக்கொண்டு வேதிடம் சென்று உத்தரவு பெற்று என் மகனை சென்று தேடி எடுத்து தகனம் செய்ய வேண்டும். ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவர்